பிபிசி நியூஸ் தமிழோட மற்றுமொரு செய்தி தலைப்பு என்னென்னா, ஏஐ படிக்க விரும்பும் மாணவர்கள் கவனிக்க வேண்டியவை என்னென்ன. இப்போ செய்தி கொஞ்சம் நீளமானது, கேட்க டைம் இருக்கிறவங்க கேட்கலாம். ஏஐ என்கிற வார்த்தையை கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அதன் வளர்ச்சி இன்று அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் சுருக்கமாக ஏஐ என அழைக்கப்படுகிறது. நம்முடைய பொழுதுபோக்கு தொடங்கி கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் ஏஐ ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இன்றைய யுகத்தின் மந்திர சொல்லாக ஏஐ மாறியிருக்கிறது. இந்த நிலையில் ஏஐ பற்றி கற்றுக்கொள்வதற்கான ஆர்வமும் ஈடுபாடும் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. லிங்க்டின் நிறுவனம் 2023ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி ஏஐ மெஷின் லேர்னிங் அல்லது ஏஐ திறன்கள் தேவைப்படுகிற வேலைகள் பற்றி தேடுவது இந்தியாவில் அதற்கு முந்தைய ஆண்டை விட 6% அதிகரித்துள்ளது. அதே சமயம் ஏஐ அல்லது ஏஐ சார்ந்த வேலைகளுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கையும் 5% அதிகரித்துள்ளது. தற்போது வேலைக்கு எடுக்கப்படுவோரில் 10% பேர் சேரும் பணி என்பது 2000ஆம் ஆண்டில் அறியப்படக்கூட இல்லை. 2030ஆம் ஆண்டில் தற்போது வேலைக்கு தேவைப்படுகிற 70% திறன்கள் ஏஐயால் மாறிவிடும். உலகம் முழுவதும் இந்தியா உள்ளிட்ட 15 நாடுகளில் வேகமாக வளர்ந்து வரும் வேலையாக செயற்கை நுண்ணறிவு பொறியாளர் பணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜினியர் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஐ படிக்க என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன? இது அடுத்த டைட்டில். தற்போது ஏஐ தொடர்பாக இணையத்தில் பல்வேறு நிறுவனங்களால் இலவச கோர்ஸுகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல் பல கல்லூரிகளும் ஏஐ தொடர்பான பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் மற்றும் டிப்ளமோ கோர்ஸ்களை வழங்கி வருகின்றன. பல நிறுவனங்கள் ஏஐ தொடர்பான பயிற்சிகளையும் தனியாக வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் எந்த வகையான பட்டப்படிப்பு அல்லது பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் என்ற கேள்வியும் மாணவர்கள் மத்தியில் நிலவுகின்றன. அடுத்த சப்டைட்டில், தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மட்டுமே ஏஐ பொருந்துமா? ஏஐ என்பது பொறியியல் அல்லது சில தொழில்நுட்ப படிப்புகள் மட்டுமே தாக்கம் செலுத்தும் என பரவலாக நம்பப்படுகிறது. ஆனால் ஏஐ அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தப் போகிறது என்கிறார் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி. 2023ஆம் ஆண்டு வெளியான லிங்க்டின் அறிக்கையில் ஏஐ சார்ந்த பணிகள் தேவைப்படுகிற 5 முக்கிய துறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவை தொழில்முறை சேவைகள், தொழில்நுட்பம், தகவல் மற்றும் ஊடகம், நிதி சேவைகள், நிர்வாக சேவைகள் மற்றும் உற்பத்தி. ஏஐ படிப்புகளுக்கான பாடத்திட்டம். ஏஐ பட்டப்படிப்புகள் மீது கவனம் தேவை என எச்சரிக்கிறார் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி. மேலும் பேசியவர், பல கல்லூரிகளில் ஏஐ படிப்புகளுக்கு தேவையான கட்டமைப்போ, போதிய திறன்